ஏன் பாவம் பிள்ளை சிசுக்கு இந்த மாதிரி இருக்கு? இதெல்லாம் நீ சொல்றது இல்லையா? உன் குடும்பமே கிளம்பிக்க போய் கிடங்க, இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? தாயா தர மாட்டாருன்னு அகத்திய சுகம் சிவ ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் புரம் எம் பிரம் மாமனானே எவனே உனக்கு யாரையா வந்திருக்கிறது? 18ஆம் மணி வந்திருக்கியா? என்னையா இந்த மாதிரி இருக்கு, நீ என்ன வந்திருக்கேன்னு சொல்ற? இத்தனைக்கும் உடம்புல இருக்க, நீ இருந்து இந்த மாதிரி ஆகுதா? போட்டி பார்த்தாங்க. யாரு? அந்த பிள்ளையோட குடும்பத்துல யாரு? கூப்பிடுறாங்க. யாரு? யாரே அவங்க பொண்ணு? கும்பிடுறது ஒரு சாமி. காக்கல சாமி நான் ஒருத்தர் இருக்கேன்னா உன்ன கும்பிடுறியா? பாருன்னு சொல்லி வரலாம். யாரு? யாரு வரல? உங்க குடும்பத்துல இருந்து தலைக்க முடி எடுக்க வந்தாங்களான்னு கேளு முத. தலைக்க முடி எடுக்க வந்தாங்களா? கேளு முத வரல. ஏன் வந்தாங்க? அவங்க ஒண்ணும் புரியலையா? நீ விவரமா சொல்லியா? 18ஆம் படி கருப்பு எல்லாத்துக்கும் சொந்தக்கார நீ, எல்லாத்தையும் காவல் காக்கிறது நீனு, சரியா? அப்புறம் என்னையா கரெக்டா சொல்லியா? யார் எடுக்க வந்தாங்க? பிள்ளைக்கு முடி எடுக்கிறேன்னு சொன்னாங்களா இல்லையான்னு கேளு. சரி, வேற எனக்கு செய்ய வேண்டியதை செய்யலையே. என்ன செய்யணுங்கிறாங்க? என் சன்னிதானத்துக்கு வரணும்ல, இன்னும் வரல. சரி, அதுக்குள்ள எங்க போறேன்னு முடிவு எடுத்திருக்காங்க. எங்க எடுத்திருக்காங்க? எங்கேயா எடுத்திருக்காங்க? மதுரைக்கு போறேன்னு முடிவு எடுத்திருக்காங்க. மதுரைக்கு போறேன்டா? என்னோட சேர்ந்தவர் தான். இரு, மதுரை பாண்டியமுடி யாரு? நீ தானே? ஆமா. அது உன்னோட உருவம் தானே? எல்லாத்துக்குமே காவல் நீ தான், ஒருத்தர் நீ தான். உன்னோட இருந்தாலும் உன்னோட சிஷியன் தானே அவன்லாம். உன் சிஷியன் நல்லா இருந்தா நீ நல்லா இருந்தா மாதிரி தானே? ஏன் அது மாதிரி நினைக்க மாட்டேன்ற நீங்க? சன்னிதானத்துக்கு வர சொல்லு. சரி, உன் சன்னிதானத்துக்கு வருவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த புள்ள கை ஏன் எப்படி இருக்கு? மண்டையில வேற கட்டி இருக்கு, சின்ன புள்ள ஆச்சு. இதெல்லாம் போட்டு படுத்தலாமா நீனு? 18ஆம் படி கருப்பு அருவாள் தூக்கி இருந்து காக்காரனையா செய்யும் நீனு? உன்னையா இப்படி இருக்க? அதே இந்த புள்ள உடம்புல இருக்கீங்க, இந்த புள்ள உடம்பு போட்டு வெளியே தானே நீ காப்பாத்தணும். வீட்டு குடும்பக்குள்ள நீ உடம்புக்குள்ள எப்படி நீ இருக்க? சொல்லியா? பேசு. சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். சரி, என் பிள்ளையா என் இடத்துக்கு சன்னிதானத்துக்கு வர சொல்லு முத. நான் வர சொல்றேன், சுத்தம் பண்ணி கொடுக்குறேன். நீ இங்க சுத்தம் பண்ணி முடியா? இது என்ன இடம் உனக்கு? காலியோட இடம் தானே இது? இந்த இடத்துக்கு மேல உன்னோட இடம் இருக்கா? இல்லையே. இல்ல இல்ல, அப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கல்ல, எப்படி வந்தாங்க? ஆத்தா காலியோட அறுவடை இருக்கிறனாலதான் வந்தாங்க. அப்ப நீங்க நின்று சுத்தம் பண்ணி கொடுக்கணுமா இல்லையா? நீனு எல்லா இடமும் இப்ப இங்க நீ தானே காவல் காக்குற, இல்ல வேற எவ்வளவு காக்குறானா? நீ தானே காக்குற. அப்புறம் என்ன, இங்க நீங்க வந்திருக்காங்க போதாதா உனக்கு? இன்னையில இருந்து அந்த பிள்ளைக்கு உடம்பு சுகமாகணும், சரியா? அந்த பிள்ளைக்கு இப்படி 90 போடணும், அது சுகமாகணும், சரியா? உண்மையான 18ஆம் படி கருப்பு தானே நீனு? உண்மையான 18ஆம் படி வந்திருக்கா? 18ஆம் படி கருப்பு தானே நீனு? ஆமா. உண்மையான 18ஆம் படி கருப்பு. சரி. அண்ணா என்ன இவங்க குழந்தை சிங்கார கருப்பாண்ணா? இந்த பிள்ளைக்கு இப்ப சுகமாகும், சரியா? உன் கையால 90 போடு போடு போடு. நிக்குது பாரு, எல்லா பிரச்சனையும் காலியாகும். இப்ப என்ன, எந்த ஒரு குஷ்ட சக்தி இருந்தாலும் சரி, எல்லா கட்டும் விளைக்கிறணும், சரியா? ரொம்ப சர்வ வசியமும் இவங்கள்ட்ட இருக்கணும். அதுக்கு அருள் புரிஞ்சு கட்ட முடியா? எல்லாமே நல்லா இப்ப உடம்பு இறப்பு, உடம்புக்கு பிள்ளைக்கு தாய்க்கு குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே சரியாகும். இருப்பான் 3 வயசு இருப்பான். முத என் குலசாமிக்கு வர சொல்லு. குலசாமிக்கு போக சொல்லு. போயிட்டு பாண்டி கோயில் போயிட்டு போக சொல்லு. நல்லபடியா அவனுக்கு நான் கொடுக்குறேன்.